வணக்கம். கற்றதை கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பட்டாணியை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நாம் வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் பட்டாணியில் உப்பு நல்லா சாரும். இப்போது இதை ஒரு 6லேருந்து 7 விசில் இது நல்லா குழஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தோலெல்லாம் கலண்டு வர அளவுக்கு நாம் வைக்கணும். இப்போது ஒரு 6 விசில் இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆயில் காய வச்சுருக்கோம். என்னடா ஆயில் ரெட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்ச ஆயில். இப்போ இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எது போடுறாங்க, பட்டாணி வந்து வாய் வேணும். அதனால இஞ்சி பூண்டு போடுறாங்க. உங்களுக்கு டைஜஷன் ஈஸி ஆகிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நன்றியை வதங்குற வரைக்கும் இதை வதக்கணும். தக்காளி நல்லா குறைவாக நட்டிடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் அரைச்ச மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுலாம். மசாலா இன்னும் நல்லா வதங்குற மாதிரி. இப்போ நாம் வேக வச்ச பட்டாணி பாருங்கள், தோலெல்லாம் கலந்து இப்படி வந்திருக்குன்னு இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது குறைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசிலை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இது வேகட்டும். காரம் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நாம் இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி வற்றுற வரைக்கும் விடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நல்ல சுருளில் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். இது கர்ட் ரைஸ்க்கும் ரசம் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது வந்து 2-in-1 ரெசிபின்னு சொல்லலாம். இதை நம்ம ஸ்நாக்காகவும் கூட யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதோடு எடுத்துட்டு நீங்கள் மேலே வந்து கேரட், வெங்காயம், மல்லித்தழை போட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பீச்சில் கிடைக்கிற, வண்டி கடையில் கிடைக்கிற சுண்டல் ரெசிபி மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.